டிஎன்பிஎஸ்சி வினாத்தாளை நம்ம பார்க்கும்பொழுது குழலியும் பாடத் தெரியும், பிழை நீக்கி தேர்வு செய்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. விடையில் பார்த்தீங்கன்னா குழலிக்கு பாடத் தெரியும், குழலியின் பாடத் தெரியும், குழலி பாடத் தெரியும், குழலியால் பாடத் தெரியும், விடை தெரியவில்லை. இதில் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இதில் குழலி பாடத் தெரியும் அப்படிங்கிறதுல அது சரியான விடையாக இருக்குது வாய்ப்பில்லை. குழலியின் பாடத் தெரியுங்கிறதும் சரியான விடையாக இருப்பதற்கு வாய்ப்பில்லை. மீதம் இருக்கக்கூடியது குழலிக்கு பாடத் தெரியும், குழலியால் பாடத் தெரியும். ஏன்னா நமக்கு நேரம் ரொம்ப முக்கியம். அது சரியான தயாரிப்பு பணியோடு நம்ம போனால் தான் உடனே அதுக்கு விடை எழுதிட்டு அடுத்த வினாவுக்கு நம்ம சொல்ல முடியும். நம்ம இதிலேயே பண்ணக்கூடாது. இந்த மனக்குழப்பம் வரக்கூடாது, பேதங்கள் வரக்கூடாது. இது ரெண்டும் நமக்கு அதில் வராதுன்னு நமக்கு நல்லா தெரியுமா, அதை விட்டுறணும். இப்போ குழலியால் பாடத் தெரியுமா, குழலிக்கு பாடத் தெரியுமான்னு நம்ம 2 விடைக்கான மன ஓட்டத்தை பார்க்கும் பொழுது 2த்துக்கும் ஒரு சின்ன வேறுபாடு நமக்கு நல்லா தெரியும். இப்போது குழவிக்கு பாடத் தெரியுமா அப்படின்னு ஒரு வினா கேட்குறேன்னா குழலிக்கு பாடத் தெரியும். குழவிக்கு பாடத் தெரியுமான்னு கேட்டால் குழலியால் பாடத் தெரியும் அப்படின்னு சொல்லுவது அந்த அளவுக்கு நமக்கு சரியான விடையாக தெரியல. இப்போ குழலிக்கு பாடத் தெரியும் அப்படின்னா சரிதான். குழலியால் பாடத் தெரியும் என்பதும் ஒரே விடை போல தெரியும், பொருள் வேறுபாடு ரொம்ப இல்லை. குழலியால் பாடத் தெரியுங்கிறதும் குழவிக்கு பாடத் தெரியுங்கிறதும் ஒரு நூழல் அளவு தான் பொருள் வேறுபாடு இருக்குது. ஆனால் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தீங்கன்னா குழலி பாடுவாளா அப்படின்னா குழலிக்கு பாடத் தெரியும்னு சொல்கிறாங்க. குழலியால் மற்றவங்களை பாட வைக்க தெரியுமா அப்படின்னு கேட்டால் தான் குழலியால் பாட வைக்க தெரியும்னு சொல்லலாம். குழலியால் பாட வைக்க தெரியும், குழலியால் அவர்களை பயிற்றுவிக்க தெரியும் அப்படின்னு சொல்லுவது தான் விடை. ஆனால் நமக்கு மேலே உள்ள வினா என்ன, குழலியும் பாடத் தெரியும்னா குழலிக்கு பாடத் தெரியும் தான். குழவியால் வேறு என்ன செய்ய தெரியும் அப்படின்னு கேட்டால் தான் குழவியால் அவள் மற்றவர்களுக்கு பாடம் நடத்த தெரியும் அல்லது மற்றவர்களுக்கு பாட வைக்க தெரியும் அப்படிங்கிற விடை வரும். அப்போ குழலியின் பாடத் தெரியும், குழலியும் பாடத் தெரியும்னா அதுக்கு அதுக்கான வினா அப்படின்னா குழலிக்கு பாடத் தெரியுமா அப்படிங்கிற வினா தான். அப்போ அதுக்கான விடை குழலிக்கு பாடத் தெரியும் என்பது தான். இவ்வாறு நம்ம கொஞ்சம் நுணுக்கமாக தான் விடை எழுதணும். அந்த விடை தான் நமக்கு ஒவ்வொரு மதிப்பெண்ணும் ஒரு 10,000 நபர்களை நம்ம பின்னுக்கு தள்ளி முன்னுக்கு போகிறோங்கிறத மட்டும் நம்ம நினச்சிக்கணும். ஏன்னா 21 லட்சம் பேர் 22 லட்சம் பேர் பரீட்சை எழுதுகிறாங்க. ஒரு வினாவில் நம்ம முன்னேறிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 10,000 பேர் பின்னுக்கு போயிடுறாங்கன்னு அர்த்தம். அந்த அடிப்படையில் தான் நுணுக்கமாக நம்ம இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் கற்றுங்க. அதேபோல் நேற்று உள்ள வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மிசை என்பதற்கான எதிர்ச்சொல் தான் கேட்டிருக்கிறாங்க. இப்போ மிசை என்பது உயரம் என்று உங்களுக்கு நான் விளக்கினேன். எனவே அதோடைய எதிர்ச்சொல் மிசை அப்படின்னா உயரம் அப்படின்னா எதிர்ச்சொல் கீழ் அப்படிங்கிறது தான் வரும். அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நன்றி, வணக்கம். நல்ல ப்ரிப்பேர் பண்ணுங்கள்.